Hello students, in the video la நம்ம molecular orbital theory na என்ன அதனுடைய salient features பார்க்க போறோம். So Lewis concept, valence bond theories இதெல்லாம் பார்த்தோம் அப்படினா நமக்கு molecular structure, chemical bonding பத்தி explanation கொடுத்தது. ரெண்டுமே வந்துட்டு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மாலிக்யூல்ஸ் உடைய ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தேவையான அளவுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஸோ ஆக்சிஜன் வந்துட்டு ரெண்டு தியரியும், அதாவது லூயிஸும் சரி அல்லது வேலன்ஸ் பாண்ட் தியரியும், ஆக்சிஜன் வந்துட்டு இட் இஸ் அ டயாமேக்னெட்டிக் நேச்சர் உடைய ஒரு மாலிக்யூல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சிஜன் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும் பொழுது அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம வச்சோம் அப்படின்னா தே ஆர் strongly attracted towards magnet. அது என்ன ஆகுது, ஆக்சிஜன் மாலிக்யூல் மேக்னெட்ல ஸ்ட்ராங் அட்ராக்ட் ஆகுது. ஸோ அந்த அட்ராக்டிவ் நேச்சர் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் வந்து பேராமேக்னெட்டிக் நேச்சர் உடையது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரி, லூயிஸ் கான்செப்ட் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பாண்டிங்கோ ஸ்ட்ரக்சரோ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு கொடுத்துது. ஸோ இந்த ஹுண்ட், ராபர்ட் முல்லிகன் அப்படின்றவங்க என்ன பண்ணினாங்கன்னா இந்த மாலிக்யூல்ஸ்னுடைய மேக்னெட்டிக் நேச்சரை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி அப்படின்ற ஒரு தியரியை கொடுத்தாங்க. ஸோ இந்த தியரி வந்து நம்மளுக்கு கிளியராக ஒரு பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னுடைய நேச்சரை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியினுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, when atoms combine to form molecules, their individual atomic orbitals lose their identity and forms new orbitals called molecular orbitals. இப்போ ஒரு மாலிக்யூல் எப்படி ஃபார்ம் ஆகுது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹைட்ரஜன் மாலிக்யூல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், H2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதில் இந்த ஹைட்ரஜன் மாலிக்யூலில் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இங்கே என்ன ஆகுது, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்னுடைய அட்டாமிக் ஆர்பிட்டலும் இதனுடைய அட்டாமிக் ஆர்பிட்டலும் இதனுடைய அட்டாமிக் ஆர்பிட்டலும் ஒன்னோட ஒன்று கம்பைன் ஆகும். ஸோ ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸும் கம்பைன் ஆகி நமக்கு ஒரு புது ஆர்பிட்டல் கொடுக்கும். அந்த ஆர்பிட்டலுக்கு பேர் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ். ஸோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸில் இந்த அட்டாமிக் ஆர்பிட்டலினுடைய ப்ராப்பர்ட்டி இருக்காது, அதனுடைய ஐடென்டிட்டி இதில் இருக்காது. இது புதுசாக வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்பிட்டல்ஸ். ஸோ மாலிக்யூல்ஸில் எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸில் இருக்கும். ஸோ இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆகும் பொழுது இதனுடைய ஐடென்டிட்டி லூஸ் ஆகி நம்மளுக்கு புது ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்பிட்டல்ஸை நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. when atoms combine to form molecules, their individual atomic orbitals lose their identity and forms new orbitals called molecular orbitals. அடுத்தது, shapes of molecular orbitals depend upon the shapes of combining atomic orbital. ஸோ எப்படி வந்து அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்க்கு ஷேப் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸுக்கும் ஷேப் இருக்கும். ஸோ இதனுடைய ஷேப் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரியான அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆகுதோ இதனுடைய ஷேப்பை பொறுத்து. ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்னுடைய ஷேப்பை பொறுத்து தான் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ்னுடைய ஷேப்பு இருக்கும். அடுத்தது, number of molecular orbitals formed is the same as the number of combined atomic orbitals. ஸோ எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ஒன்றா கம்பைன் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலான மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் எது, 1s. இதில் தான் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அதேமாதிரி இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் 1s, அதில் ஒரு எலக்ட்ரான். ஸோ இந்த இடத்துல இந்த 1s ஆர்பிட்டலும் இந்த 1s ஆர்பிட்டலும் என்ன ஆக போகுது, மிக்ஸ் ஆக போகுது. ஸோ மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் உருவாகும், ஸோ இந்த இடத்துல கவுண்ட் 2. ஸோ ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆகுதுன்னா நமக்கு அதே மாதிரி ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ MO அப்படின்னா மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ், இது அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்.
இதுவும் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். ஸோ 4 அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன் ஆகுதுன்னா அதே மாதிரி 4 மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் உருவாகும். ஸோ எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆகுதோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். ஸோ half the number of molecular orbitals will have lower energy than the corresponding atomic orbitals, while the remaining molecular orbitals will have higher energy. So என்ன சொல்றாங்க, எவ்வளோ molecular orbitals ஃபார்ம் ஆகுதோ அதில் பாதி அதனுடைய கரஸ்பாண்டிங் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்னுடைய எனர்ஜியை விட குறைவாகவும் மீதி அதிகமாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு ஹைட்ரஜன் மாலிக்யூல் கொடுக்க போகுது. ஹைட்ரஜனில் ஒரே ஒரு ஆர்பிட்டல் இருக்கு 1s. இந்த ஹைட்ரஜனில் ஒரே ஒரு ஆர்பிட்டல் இருக்கு 1s. ஸோ இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இந்த ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டலும் என்ன ஆகும், கம்பைன் ஆக போகுது. ஸோ 2 அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன் ஆச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம், மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகணும், 2 மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகணும். ஸோ அதில் ஒன்று லோவர் எனர்ஜியாக இருக்கணும், இன்னொன்று ஹையர் எனர்ஜியாக இருக்கணும். ஸோ லோவர் எனர்ஜினா எப்படி இருக்கும், இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸினோட எனர்ஜியை விட குறைவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கம்பைன் ஆகுது, ஒன்றுத்தினோட எனர்ஜி குறைவு, இன்னொன்னினோட எனர்ஜி அதிகம். ஸோ 2 மாலிகுலர் ஆர்பிட்டல், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ 2 அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆகி 2 மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், மாலிகுலர் ஆர்பிட்டல். 2 மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகுது. அதில் ஒன்றினோட எனர்ஜி கரஸ்பாண்டிங் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸை விட குறைவாக இருக்கு, இன்னொன்று அதை விட அதிகமாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் எடுத்துருக்கணும். ஸோ ஒன்று தான் ஃபார்ம் ஆகணும்னு அவசியம் இல்லை, எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆனாலும். ஸோ 4 அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன் ஆகுது அப்படின்னா நமக்கு 4 மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகும். அதில் 2த்துக்கு லோவர் எனர்ஜி இருக்கும், மீதி 2த்துக்கு ஹையர் எனர்ஜி இருக்கும். அடுத்தது lower energy molecular orbitals is bonding molecular orbital, higher energy molecular orbital is anti-bonding molecular orbital. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 molecular orbital ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் எதனுடைய எனர்ஜி குறைவாக இருக்குதோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், bonding molecular orbitalனு சொல்கிறோம். எதனுடைய எனர்ஜி அதிகமாக இருக்கோ அது anti-bonding மாலிகுலர் ஆர்பிட்டல். அடுத்தது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் இஸ் சிக்மா பை டெல்டா. ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் இஸ் சிக்மா ஸ்டார், பை ஸ்டார் அண்ட் டெல்டா ஸ்டார். ஸோ இந்த இடத்துல பாண்டிங் ஆன்டிபாண்டிங் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜென்ரலாக பாண்டிங் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்றது எந்தெந்த ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா சிக்மா பை டெல்டா இந்த மாதிரி. ஆன்டிபாண்டிங்காக இருந்துச்சுன்னா இதில் ஒரு ஸ்டார் போடணும். ஸோ ஹையர் எனர்ஜி இருக்கிறதெல்லாம் என்னவா இருக்கும், ஆன்டிபாண்டிங்காக இருக்கும். ஸோ சிக்மா ஸ்டார், பை பாண்டிங்னா பை ஸ்டார் ஆன்டிபாண்டிங், டெல்டானா டெல்டா ஸ்டார் ஆன்டிபாண்டிங். ஸோ ஸ்டார் இல்லாமல் போட்டோம்னா அதெல்லாம் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ், ஸ்டார் போட்டோம்னா அதெல்லாம் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ். ஸோ லோவர் எனர்ஜியாக இருக்கிறதெல்லாம் பாண்டிங், ஹையர் எனர்ஜியாக இருக்கிறதெல்லாம் ஆன்டிபாண்டிங். அடுத்தது the electrons in the molecules are accommodated in the newly formed molecular orbital. ஸோ ஒரு மாலிக்யூலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் அதனுடைய அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸில் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ மாலிக்யூல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸில் தான் இருக்கும். Filling of electrons in these orbitals follows Aufbau principle, Pauli's principle and Hund's rule. ஸோ எப்படி நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது ஆஃபா, பவுலிஸ், ஹுன்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணி எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மாலிகுலர் ஆர்பிட்டல்லையும் எலக்ட்ரான் ஃபில் பண்ணும் பொழுது இந்த 3 ரூலையும் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ ஆஃபா பிரின்சிபல் என்ன சொல்லுது, எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃபில் ஆகணும், இன்க்ரீசிங் ஆர்பிட்டல்ஸ் எனர்ஜியில தான் ஃபில் ஆகணும். ஸோ லோவஸ்ட் எனர்ஜி, அதுக்கப்புறம் அதை விட ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல், அப்புறம் அதை விட ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல்னு ஆர்பிட்டல்ஸ்னுடைய இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும். அடுத்தது பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வந்து
எந்த ரெண்டு எலக்ட்ரானுக்கும் 4 குவாண்டம் நம்பர்ஸும் சேமா இருக்காது. No two electrons will have the same set of values for all the 4 quantum numbers. அடுத்தது Hund's rule என்ன சொல்லுது? ஒரு degenerate orbitala இருந்தது அப்படின்னா அந்த degenerate orbitalsல எல்லாத்துலயும் வந்து electrons half filled ஆனதுக்கு அப்புறம் தான் electron pairing நடக்கணும் அப்படின்னு சொல்லு. ஸோ இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃபில் ஆகணும்? இந்த 3 பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் ஃபில் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். ஸோ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அந்த 2 எலக்ட்ரானையும் ஃபர்ஸ்ட் நம்ம லோவர் எனர்ஜியில் போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? மீதி இருக்கிறத ஹையர் எனர்ஜிக்கு போடணும். ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகிடுச்சு. 3வது எலக்ட்ரான் இல்லை, இருந்தது அப்படின்னா 3rd எலக்ட்ரானை இங்கே நம்ம போடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸுக்கு நம்ம எழுதியிருப்போம், ஒரு எனர்ஜி ஆர்டர் எழுதியிருப்போம், 1s 2s 2p 3s 3p. இந்த இடத்துல மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கு நம்ம என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 ஆர்டர்ஸ், எனர்ஜி ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று ஃப்ரம் அட்டாமிக் நம்பர் 1 டு அட்டாமிக் நம்பர் 7, இன்னொன்று ஃப்ரம் அட்டாமிக் நம்பர் 8 and above. ஸோ இங்கன்னா ஹைட்ரஜன்ல இருந்து நைட்ரஜன் முடிய, இது ஆக்சிஜன்ல இருந்து தொடங்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, pi 2px y is equal to pi 2pz. ஸோ இது ரெண்டும் வந்து சேம் எனர்ஜி இருக்கக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ். அடுத்தது சிக்மா 2px. ஸோ பை ஆர்பிட்டல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பையும் சிக்மாவும் வருது, அதனால நம்ம இப்படி எழுதுறோம். அடுத்தது pi star 2py is equal to pi star 2pz. அடுத்தது சிக்மா ஸ்டார் 2px. இது வந்து நைட்ரஜனோட அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் எனர்ஜிஸ். இங்கே வரும்பொழுது ஆக்சிஜன்ல இருந்து ஸோ சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, இதுக்கப்புறம் சிக்மா 2px வந்துடுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எனர்ஜி ஆர்டர் மாறுது. அப்புறம் pi 2py is equal to pi 2pz, pi star 2py, pi star 2pz, sigma star 2px. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தோம்னா இந்த பார்ட்ல தான் வேரியேஷன் வரும், மீதி எல்லாம் வந்து சேமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த மாலிக்யூலுக்கு எழுதுறோம் அப்படின்றத பொறுத்து கேர்ஃபுல்லாக இந்த ஆர்டர் வந்து எனர்ஜி ஆர்டர் வந்து நம்ம கரெக்டாக போடணும். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் எடுக்க போகிறோம், இதே ஆர்டரில் தான் நம்ம எலக்ட்ரான்ஸும் ஃபில் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தோம்னா பாண்ட் ஆர்டர் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் பிட்வீன் 2 கம்பைனிங் ஆட்டம்ஸ். ஸோ அடுத்து நம்ம எழுத வேண்டியது பாண்ட் ஆர்டர் எழுதணும். ஒரு பாண்ட் ஆர்டர் நம்மளுக்கு எதை குறிக்குது அப்படின்னா 2 ஆட்டமுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ். ஒரு பாண்ட் இருக்கா, 2 பாண்ட் இருக்கா, 3 பாண்ட் இருக்கா அப்படின்றது நம்ம இந்த பாண்ட் ஆர்டரை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா NB - NA/2. இதில் NB அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ். ஸோ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்னா எது? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிக்மா பை டெல்டா ஆர்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம NB அப்படின்னு சொல்றோம். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸை வந்து நம்ம NA அப்படின்னு சொல்றோம். ஸோ சிக்மா ஸ்டார், பை ஸ்டார், டெல்டா ஸ்டார்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை நம்ம NAன்னு எடுத்துக்கிறோம். ஸோ NB - NA/2 is equal to bond order நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ bond orderோட வேல்யூ, if the bond order is 0, it indicates that the molecule does not exist. ஸோ bond order கண்டிப்பாக வந்து 0வா இருக்கக்கூடாது. 0வா இருக்குதுன்னா அந்த மாலிக்யூல் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டல். நம்ம இந்த இடத்துல சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இவங்க சொன்னதை நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம வந்துட்டு லித்தியம் எடுத்துக்கலாம்.
ஸோ லித்தியம் மாலிக்யூல் எடுத்துக்குவோம். இப்போ லித்தியம் மாலிக்யூல்னா லித்தியம்னுடைய அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியும், Z is equal to 3. அப்போ அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதுவோம், 1s2 2s 1ன்னு எழுதுவோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் போடணும். இப்போ அவங்க சொன்ன கான்செப்ட் எல்லாம் நம்ம இதில் வந்து போட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் 2 லித்தியம் ஆட்டம் என்ன பண்ண போகுது, ஒன்னோட ஒன்று கம்பைன் ஆகி நம்மளுக்கு லித்தியம் மாலிக்யூல் கொடுக்க போகுது. ஸோ அப்போ நம்ம டயக்ராம் போடுவோம். இது வந்து எனர்ஜி ஆர்டர். ஸோ எனர்ஜி கீழே இருந்து மேலே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பக்கம் ஒரு லித்தியம் ஆட்டம் எடுத்துக்குவோம், இதில் ஒரு லித்தியம் ஆட்டம் எடுத்துக்குவோம், இங்கே லித்தியம் மாலிக்யூல். ஸோ லித்தியம் ஆட்டமுக்கு நம்ம என்னென்ன ஆர்பிட்டல்ஸ் போடணும், 1sம் 2sம் போடணும். ஸோ இந்த இடத்துல 1s போடுவோம், அதுக்கு மேலே 2s. ஸோ ஒரு லித்தியம் ஆட்டம்னா அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 1sல 2 எலக்ட்ரான் இருக்குது, 2sல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ அதே மாதிரி இன்னொரு லித்தியம் ஆட்டமுக்கு போடுவோம். ஸோ இது 1s, அதுக்கு மேலே இருக்கிறது 2s. 1sல 2 எலக்ட்ரான், 2sல ஒரு எலக்ட்ரான். இப்போ அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் படி, அவங்களுடைய பாயிண்ட் படி 2 அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் இங்கே என்ன ஆக போகுது, அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் கொடுக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1sம் இந்த 1sம் என்ன ஆக போகுது, மிக்ஸ் ஆக போகுது. ஸோ இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல், இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல். அப்போ 2 அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன் ஆச்சுன்னா நமக்கு எத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டல் கொடுக்கணும், 2 மாலிகுலர் ஆர்பிட்டல் கொடுக்கணும். அந்த 2ல் ஒன்றுத்தினோட எனர்ஜி குறைவாக இருக்கணும், இன்னொன்னினுடைய எனர்ஜி அதிகமாக இருக்கணும். ஸோ குறைவாக இருக்கக்கூடிய எனர்ஜி இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்னுடைய லெவலை விட கீழே எழுதணும், ஹையர் எனர்ஜினா இதை விட ஹையில் எழுதணும். ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகுது, கம்பைன் ஆகி ஒன்று லோவர் எனர்ஜியில் கிடைக்குது, இன்னொன்று ஹையர் எனர்ஜியில் கிடைக்குது. ஸோ லோவர் எனர்ஜியில் ஒன்று, ஹையர் எனர்ஜியில் ஒன்று. இப்போ லோவர் எனர்ஜியாக இருக்கிறத நம்ம பாண்டிங்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் ஆர்பிட்டல், மாலிகுலர் ஆர்பிட்டல் கிடைக்கும் அப்படின்றது எந்த அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன் ஆகுதோ அதை பொறுத்து. ஸோ இங்கே எஸ்ஸும் கம்பைன் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சிக்மா தான் கிடைக்கும். அதனால இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்மான்னு போட போகிறோம். ஸோ எந்த ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆயிருக்கு, 1s கம்பைன் ஆயிருக்கு, அதனால இந்த இடத்துல 1s. ஸோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டலுக்கு பேர் சிக்மா 1s. ஸோ இந்த இடத்துல நம்ம லோவர் எனர்ஜி இருக்கிறதுனால இது நம்மளுடைய பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். அடுத்தது அடுத்த ஹாஃப் எப்படி இருக்கும், 2 மாலிகுலர் ஆர்பிட்டல்ல ஒன்று பாண்டிங்காக இருந்ததுன்னா இன்னொன்று ஆன்டி பாண்டிங்காக இருக்கணும். ஸோ ஆன்டி பாண்டிங்னா இதே சிக்மா தான் வரப்போகுது. அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், சிக்மா ஸ்டார்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், 1s. ஸோ இது ஹையர் எனர்ஜியில் இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது இங்கே வரணும். இப்போ இங்கேயும் அதே மாதிரி இந்த 2s ஆர்பிட்டலும் கம்பைன் ஆகுது. ஸோ 2 அட்டாமிக் ஆர்பிட்டல் கம்பைன் ஆகுதுன்னா 2 மாலிகுலர் ஆர்பிட்டல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்றினோட எனர்ஜி இதை விட குறைவாக இருக்கும். ஸோ குறைவாக இருக்குது, இன்னொன்று வந்து இதை விட அதிகமாக இருக்கும். ஸோ 2 மாலிகுலர் ஆர்பிட்டல், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ இதுக்கு பேர் நம்ம எப்படி கொடுப்போம், இதுவும் எஸ் தான், அதனால நம்மளுக்கு சிக்மா தான் ஃபார்ம் ஆக போகுது. அதனால சிக்மா எந்த ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆயிருக்கு, 2s கம்பைன் ஆயிருக்கு, அதனால சிக்மா 2s. ஸோ இது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். அதே மாதிரி இங்கே மேலே ஹையர் எனர்ஜி என்ன போடணும், சிக்மா ஸ்டார்ன்னு போடுவோம், அதே 2s. இது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். ஸோ இப்போ நம்ம இதில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம டயக்ராம் பாதி முடிச்சிட்டோம். ஸோ அவங்க சொன்ன கான்செப்ட் படி அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் கொடுக்குது. அதனுடைய ஷேப்பு எந்தெந்த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆகுதோ அதை பொறுத்து அமைது. எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆகுதோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதில் ஹாஃப் வந்து ஹையர் எனர்ஜிலையும் ஹாஃப் வந்து லோவர் எனர்ஜிலையும் இருக்கும். லோவர் எனர்ஜியை பாண்டிங்னும் ஹையர் எனர்ஜி ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அடுத்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவோம்,
லோவர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜிக்கு போக போகிறோம். ஸோ லோவர் இங்கே தான். ஸோ 1sல 2, இந்த 1sல 2. ஸோ டோட்டலாக 4 எலக்ட்ரான் இருக்குது. 4 எலக்ட்ரானையும் ஃபில் பண்ணும். ஸோ 1 2 இங்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்கே போகணும். 3 4. ஸோ 4 எலக்ட்ரான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வரும்போது இதில் ஒரு எலக்ட்ரான், இதில் ஒரு எலக்ட்ரான், டோட்டலாக 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ முதல் எலக்ட்ரான் இங்கே போடணும், ரெண்டாவது எலக்ட்ரான் எங்கே போடணும், இதில் போடணும். ஸோ இதுலேயும் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஆஃப் பார் பிரின்சிபல் படி இன்க்ரீசிங் ஆர்டரில் ஆர்பிட்டல்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கு நம்ம குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்தோன்னா எந்த 2 எலக்ட்ரானுக்கும் 4 ஒரே மாதிரியான 4 குவாண்டம் நம்பர்ஸும் ஒரே வேல்யூ வராது. அடுத்தது இந்த இடத்துல இங்கே டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் வரலை. ஒருவேளை நம்மளுக்கு டீஜெனரேட் பி ஆர்பிட்டல்ஸ் வருது, இப்படி இருக்கு. இதில் வந்து பை 2p y பை 2p z இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை இங்கே போடணும், அடுத்த எலக்ட்ரானை இதில் போடணும், தேர்ட் இங்கே போடணும், ஃபோர்த் இங்கே போடணும். ஸோ ஹுன்ஸ் ரூல் படி டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸாக இருந்துச்சுன்னா ஆர்பிட்டல்ஸில் ஹாஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரான் பேரிங் போகணும். சரி, அடுத்தது இப்போ இதில் நம்ம பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணணும். ஸோ பாண்ட் ஆர்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். பாண்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு NB மைனஸ் NA பை 2ன்னு தெரியும். ஸோ இதில் NB அப்படின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ். ஸோ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் எது? இந்த சிக்மா 1sம் சிக்மா 2sம். ஸோ இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? இதில் 2 எலக்ட்ரான்ஸ், இதில் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ டோட்டலாக 4 எலக்ட்ரான்ஸ் மைனஸ் Na அப்படின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். ஸோ ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் இதுவும் இதுவும். ஸோ இதில் மட்டும்தான் நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இதில் இல்லை. ஸோ டோட்டல் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 2. ஸோ 2 by 2. அப்போ 4 minus 2 is equal to 2. 2 by 2 is equal to 1. ஸோ பாண்ட் ஆர்டர் எவ்வளோ? 1. பாண்ட் ஆர்டர் நம்மளுக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? 2 ஆட்டம்க்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். ஸோ பாண்ட் ஆர்டர் இங்கே 1 அப்படின்றதுனால ஒரு லித்தியம் இன்னொரு லித்தியம் ஆட்டம்க்கு நடுவில் என்ன பாண்ட் இருக்கும்? சிங்கிள் பாண்ட் இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு குறிக்குது. இப்போ அடுத்தது முக்கியமானது இதில் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஆட்டம்க்கு எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கோம் இங்கே 1s2 2s1. இப்போ நம்மளுக்கு மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு மாலிக்யூலுக்கு எப்படி வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லித்தியம் மாலிகுல். ஸோ எந்த மாலிகுல் கொடுத்தாலும் இதே ஆர்டர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், இப்படியே தான் எழுத போகிறோம். ஸோ இங்கே நம்ம போட்டிருக்க இந்த ஆர்பிட்டல் டயக்ராமை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். ஸோ எப்படி எழுதலாம்? இங்கே லோவர் எனர்ஜிலேருந்து மேலே போக வேண்டியதான். ஸோ எங்கே வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அங்கே வரைக்கும் நம்ம கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது? சிக்மா 1s. ஸோ சிக்மா 1sல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2. அதுக்கு அடுத்த லெவல் எது? சிக்மா ஸ்டார் 1s. அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2. அதுக்கு அடுத்தது சிக்மா 2s, அதில் 2 எலக்ட்ரான். ஸோ இதோட நிறுத்திக்கணும். இங்கே எலக்ட்ரான் இல்லை, எழுத வேண்டாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நம்ம ஒரு ஆர்டர் வந்து எழுதியிருக்கோம் இல்லையா, நைட்ரஜனோட அதுக்கப்புறம் ஆக்சிஜன்ல இருந்தது. இந்த ஆர்டரை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம், மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா இதை பார்த்து எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து இந்த ஆர்டரில் நம்ம எப்போவுமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆட்டம்க்கு எப்படி எழுதுவோம்? அட்டாமிக் நம்பரை பார்த்துட்டு இப்போ 3னா 1sல 2 எலக்ட்ரான் போட்டுறோம், பேலன்ஸ் ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அது அடுத்ததுல 2s1ல போடுறோம். அந்த மாதிரி எப்படி இதுக்கு நம்ம வந்து ஷார்ட்டாக எழுதுவோமோ அதே மாதிரி இங்கேயும் இதை மனப்பாடம் பண்ணிட்டு சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2னா இப்போ 2 + 2 4 ஆயிடுது. ஸோ டோட்டலாக இங்கே 6 எலக்ட்ரான்ஸ். லித்தியம் மாலிக்யூலுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 6. அப்போ சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2 2 + 2 4 ஆயிடுது. அப்போ இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் இருக்கு, அது எதில் போகும்? சிக்மா 2sல போகும். ஸோ சிக்மா 2s2 அப்படின்னு முடிக்கிறோம். ஸோ எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த 2 ஆர்டரும் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த இடத்துல வரும்பொழுது நம்மளுக்கு தப்பு இல்லாமல் நம்ம வந்து ஆர்பிட்டல் டயக்ராம் போட முடியும். ஸோ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.